ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை கிச்சடி. இந்த வெந்தயக்கீரையில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை, மேலும் இந்த கீரையில் நார் சத்து நிறையவே இருக்கு. இந்த சம்மருக்கு நம்ம வாரம் ஒரு முறையாவது இந்த வெந்தயக்கீரையை சாப்பிடணும். முக்கியமாக இதை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கீரையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் இஞ்சி 1 எடுத்துக்கோங்க. 2 துண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த 3யுமே நல்லா பொடியா கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை பொடி பொடியா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு 4-5 தடவை கண்டிப்பா அதை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே இதுல சேர்த்துக்கோங்க. இதுல தோரம்பருப்பு இந்த கப்ல நான் 1.25 கப் எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு அரிசி 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். 2யும் சேர்த்து ஒரு கப்ல எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதுல 3 தடவை தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 3-4 தடவை விசில் விடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெந்தயக்கீரை இருக்குங்கல்ல, அத இதுல சேர்த்துக்கோங்க. குக் பண்ண கிச்சடிய இதுல ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பட்டாணியை இதுல சேர்த்துக்கோங்க. திரும்பவும் 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. லாஸ்டா இப்ப சீரகத்தையும் காஞ்ச மிளகாவையும் தாளிச்சு இதுல போட்டு இப்போ நம்ம வெந்தயக்கீரை கிச்சடியை ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.